என்னதான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாவே இருந்தாலும், கரெக்ட்டான டைம்ல மார்க்கெட்ல என்ட்ரி குடுத்து, மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ப்ராப்பரான டைமிங்ல 2022ல மார்க்கெட்ல என்டர் ஆன ஒரு சாட் பாட் நம்ம எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளையாவே ஆயிடுச்சு. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். செல்லப்பிள்ளை, சாட் பாட் இந்த மாதிரி டெர்ம்ஸ் எல்லாம் சொன்ன உடனே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. தி ஓஜி சாட் பாட் OpenAI நிறுவனத்தோட ChatGPT. வெல்கம் டு டெக் பக். நான் இதழ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே டெக் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானா வந்து சேரும். 2015ல கோ-ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏஐ ரிசர்ச் லேப் தான் ஓப்பன் ஏஐ. ஆனா அந்த ஓப்பன் ஏஐ வந்து நிறைய ஏஐ மாடல்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண மக்கள் எல்லாரும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி லாங்குவேஜ் பேஸ்ட் ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. சாம் ஆல்ட்மன், எலன் மஸ்க் உள்ளிட்ட பலர் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சாட் பாட் தான் ChatGPT. 2022 நவம்பர் 30 அன்னைக்கு ChatGPT இன்ட்ரடியூஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ChatGPT கொண்டு வராங்க. இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, எலன் மஸ்க் வந்து இதை விட்டு வெளியில போறாரு. அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச இப்போ வரைக்கும் நிறைய அப்டேட்ஸை வந்து ஒரு ஃபேஸை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவர் தான் ChatGPT உடைய CEO சாம் ஆல்ட்மன். அவர் பேசின சில விஷயங்களை பத்தியும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். கமிங் பேக் டு ChatGPTயோட growthம் சக்சஸும் நம்ம எல்லாருமே பேசுற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. growth அப்படின்றது ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கான சக்சஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ப்ராப்பரான டைமிங் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். 2022ல நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் தான். நிறைய வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம். ஆனா எப்படி நம்ம ப்ரௌஸ் பண்ணுவோம்? ஒன்று கூகுளில் ரிசல்ட்ஸ் எடுத்துப்போம், இல்லை விக்கிபீடியாவை பார்த்துப்போம், இல்லை இதுக்கும் மீறி நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா யூடியூப் வீடியோஸை வந்து பார்த்துப்போம். ஆனால் இது எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிற டேட்டா. இந்த டேட்டாவை ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு எப்போ என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். அப்படி ஒரு அசிஸ்டண்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆனது தான் ChatGPT. சரி, ஓகே, நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும். பட் எப்படி நம்ம ChatGPT கிட்ட பேசுறது அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியான ஒரு அப்ரோச்சை தான் வந்து ChatGPT இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா நீ வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா எப்படி கேட்ப? டெக்ஸ்ட் பண்ணுவ, மெசேஜ் பண்ணுவ. அதே மாதிரி எனக்கு நீ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, நீ எனக்கு சாட் பண்ண அப்படின்னா உனக்கு நான் வந்து தேவையான ரிசல்ட்ஸை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸி டு யூஸ் அப்ரோச்சை கொண்டு வந்தாங்க ChatGPT. சரி, சாட் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் ChatGPT லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் அதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸையும் ஜென்ரேட் பண்ணி நம்ம கூடவே சேர்ந்து வளர்ந்த ஒரு ஏஐ தான் ChatGPT. ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டான டைமிங்ல என்ட்ரி கொடுத்தாச்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டெக்ஸ்ட்ல கேட்குறோம், ஸோ திரும்பி டெக்ஸ்ட்ல ஆன்சர் பண்ணுது, அப்போ வேற எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ChatGPTயை சுற்றி ஒரு பெரிய இக்கோ சிஸ்டமே உருவாக ஆரம்பிச்சுது. நிறைய ஏபிஐஸ், நிறைய பிளகின்ஸ் அண்ட் கஸ்டம் ஜிபிடிஸும் வர ஆரம்பிச்சுது. ஸோ ChatGPT என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மல்டி மோடல் பிளாட்ஃபார்மாக உருவாச்சு. ஒரு போயம் வேணும் எழுதி கொடுன்னு கேட்குறது, எனக்கு இந்த லாங்குவேஜ் புரியல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்னு போய் ChatGPT கிட்ட கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி வாங்கிக்கிறது. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ChatGPTயை ஒரு டியூட்டராகவே யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் நம்ம பசங்களுக்குலாம் வந்து தனியாக யோசிக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா எனக்கு இதில் சில ஐடியாஸ் வேணும், பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும், கேம்பெயின் ஐடியாஸ் வேணும் அப்படின்னு போயிட்டு ChatGPTயை வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஐடியாஸ் கொடுன்னு கேட்குறது. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு யூனிவர்சல் இன்டர்ஃபேஸாக ChatGPT மாறுச்சு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் ChatGPTல இருக்கு. பட் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும்ல. எல்லாரும் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃப்ரீயாக லான்ச் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ChatGPT கொண்டு வந்தாங்க. லான்ச் பண்ணி 5 டேஸ்லேயே 1 மில்லியன் யூசர்ஸ். இன்னும் சில நாட்கள்ல, சில வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா குளோபலி அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏஐயா ChatGPT மாறுச்சு. பொதுவாகவே டெக்னாலஜி பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக் கம்பெனிஸ் பேசுவாங்க, யூடியூப் சேனல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ChatGPT இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு சில வாரங்கள்லேயே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஆஃபீஸில் லஞ்ச் பிரேக்கில், டின்னர் டேபிள்ஸில் எல்லாமே ChatGPT வந்து ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷனாக மாறுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ChatGPTயை மார்க்கெட் பண்ணுறதுக்கு OpenAIலேருந்து அவங்க எதுவும் பண்ணுறதுக்கான தேவை வரவே இல்லை. ஏன்னா
நீங்க ChatGPTல வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ஆன்சர் உங்களுக்கு ChatGPTல இருந்து கிடைச்சது அப்படின்னா, நம்மளே டக்குன்னு அத சோஷியல் மீடியால ஃபோட்டோ எடுத்து போடுவோம்ல. இது மாதிரி Twitterல, Facebookலன்னு நெறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ், நெறைய வீடியோஸ் ChatGPTய பத்தி வந்து யூசர்ஸே ChatGPTயோட ஒரு அட்வர்டைசர்ஸாவும், மார்க்கெட்டர்ஸாவும் மாறிட்டாங்க. ஸ்பெண்டிங் காஸ்ட் ரொம்ப கம்மி, ஆனா ரேப்பிடான ஒரு growth. வேற எந்த பாட்ஸும் இதெல்லாம் பண்ணவே இல்லையான்னு கேட்டா எல்லாருமே பண்ணாங்க. ஆனா மத்த சாட் பாட்ஸோட growth வந்து ரொம்ப சைலண்டா, ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப குவைட்டா இருந்துச்சு. மீன்வைல் ChatGPTயோட growth வந்து ரொம்ப லவுடா, ரொம்ப ரேப்பிடா இருந்துச்சு. ஹியூமன்ஸ் கிட்ட இருந்தே இன்ஃபர்மேஷனை எடுத்து ChatGPT வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. வீக்லி அப்டேட்ஸ் இருந்தது, மந்த்லி அப்டேட்ஸ் இருந்தது. போன வாரம் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க கேட்ட ஏதோ ஒரு கேள்விக்கு ChatGPT சரியா பதில் சொல்லல அப்படின்னா, ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லி அது வந்து சர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா இதுவே இந்த வாரம் நீங்க வந்து அதே கொஸ்டினை கேட்கும்போது ப்ராப்பரா டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ல இருந்து தான் ChatGPT ட்ரெயின் ஆகுது. இதை தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் லேர்னிங் அண்ட் ஹியூமன் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. ஹியூமன் ஃபீட்பேக் வந்து எப்பவுமே கொஞ்சம் கோளாறான விஷயம் தான் இல்ல. ஏன்னா ஹியூமன்ஸோட சேர்ந்து அஃபென்சிவான ஜோக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹியூமன்ஸோட சேர்ந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா மாறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2016ல மைக்ரோசாஃப்டோட ஒரு சாட்பாட் வந்துச்சு. ஆனா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, ரொம்ப சீக்கிரமே அஃபென்சிவா ஜோக் பண்றது, ஹியூமன்ஸை வந்து கொஞ்சம் இமோஷனலி ஹர்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. பட் நம்ம OpenAI தான் தெளிவாச்சே. இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எல்லாம் வச்சு லேர்ன் பண்ணி ப்ராப்பரான சேஃப் கார்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸோட தான் ChatGPTயை லான்ச்சே பண்ணாங்க. ஆரம்பத்தில் ChatGPT இருந்ததுக்கும் அண்ட் 3 years நவ் ChatGPT ஒரு டெக்னாலஜியா மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு கம்பேனியனாகவே மாறிடுச்சு. சாரிலாம் நீங்க சொல்ல வேண்டாம், தேங்க்யூலாம் ChatGPT கிட்ட சொல்ல வேண்டாம், எக்ஸ்ட்ரா கான்வர்சேஷன் நீங்க பில்ட் பண்ண எக்ஸ்ட்ரா எனர்ஜி ட்ரெயினா தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ChatGPTயோடைய CEO சாம் ஆல்ட்மேன் கூட சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம பசங்க கேட்பாங்களா என்ன? சாரி சொல்றது, தேங்க்யூ சொல்றது, வீட்டு பிரச்சனையெல்லாம் போய் புலம்புறது, இதெல்லாம் பண்ணி ChatGPTயும் நம்ம கூடயே சேர்ந்து ட்ரெயின் ஆகி ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டான். இந்த ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ எங்க ஹியூமன் பீயிங்ஸோட ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயம் ChatGPTயோட பூம்க்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. ஏன்னா கிரியேட்டிவ் ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, போய்ட்ரி எழுதுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து ChatGPTயே நம்மளோட ஒர்க்கை பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ChatGPT நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் இல்லாம எந்த ஒரு ஏஐயும் ப்ராப்பரா ஃபங்க்ஷனே பண்ண முடியாது அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சரியா கேட்டு வாங்கினா மட்டும்தான் ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வரும். ஸோ எப்படி ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கறது, என்ன சொல்லி நம்ம ஒரு ரிசல்ட் வாங்குறதுன்ற நாலேஜ் நம்மளுக்குலாம் கண்டிப்பா தேவை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னோட ஒர்க்ல கூட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற செஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ChatGPT வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளோட ஒரு பார்ட்னரா, நம்மளோட ஒரு கம்பெனியனா ஆயிடுச்சு. பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஃபீச்சர் இருக்கணும், அந்த ஃபீச்சர் இருக்கணும் அப்படின்னு பார்த்து நிறைய இன்க்ளூட் பண்ணி ஒரு சாட் பாட்டை பில்ட் பண்ணாங்க. ஆனா OpenAI மட்டும்தான் ஒரு ஹியூமன் டச்சோட, ஒரு மெஷின் ஃபீலிங்கே இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்பெனியனை பில்ட் பண்ணாங்க. ஸோ ப்ராப்பர் டைம், ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் அண்ட் மெயின்லி ஹியூமன் டச் தான் ChatGPTயோட ஒரு பெரிய சக்ஸஸ்க்கான ரீசன் அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் ChatGPT யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் டெக்பக்ல இருந்து உங்களுக்கு வேற என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Until next video, tata bye bye.